அடுத்து பாருங்க, என்னென்ன தடைகள்லாம் இருக்குன்னு சொல்லியாச்சு. 5 மூர்த்திகளும் நம்மளுடைய ஆதாரத்தில் இருந்துக்கிட்டு நம்மளை தடை பண்ணுறாங்க, நம்ம மரண நிலையை நோக்கி போகக்கூடாதுன்னு சொல்லி. அதே மாதிரி அவங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய நவ கிரகங்களும் 9 ஓட்டைகளில் நம்மளுடைய 5 புலன்களையும் கட்டுப்படுத்திக்கிட்டு நம்ம மரணமில்லா நிலையை நோக்கி போகக்கூடாதுன்னு சொல்லி இவங்களும் ஒரு பக்கம் நமக்கு இடைஞ்சல்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும். நம்மளோட உச்சியில் இருக்கக்கூடிய ஏக இறைவனாக ஆதிசக்தியும் சிவபெருமானும் தூங்கிட்டு இருக்கிற காலகட்டம் வரைக்கும் தான் இவங்க எல்லாரோட ஆட்டம். சரிங்களா? அந்த 2 பேரும் முடிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சதாசிவம், மகேஸ்வரன், ருத்ரன், விஷ்ணு, பிரம்மன், இவங்க யாராலையுமே ஆதிசிவத்தையும் ஆதிசக்தியையும் சமாளிக்க முடியாது. மற்ற மூர்த்திகளுக்கு கூட ஆணவம் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், எனக்கு மொத்தம் 5 தலை இருக்கு, 4 பக்கமும் நீ நின்று எனக்கு நீ காணிக்கையை கொடுத்துட்ட, என் 5ஆவது தலைக்கு நீ எங்கேருந்து காணிக்கையை கொடுப்ப அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் கேட்கும்போது, என்கிட்டயே நீ இவ்வளோ ஆடாமமாக பேசுறியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? ருத்ரமூர்த்தியாகவே இருக்கக்கூடியவர், சிவபெருமான் இருக்கக்கூடியவர், கையிலையில் இருக்கக்கூடியவர், அவர் என்கிட்டயே நீ இப்படி பேசுறியான்னு சொல்லி அவருக்கும் ஆணவம் வந்ததன் காரணமாகத்தான் பிரம்மதேவனுடைய தலையை கொய்தார். அதனால தான் கர்மாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற எல்லா தூரமும் தன்னுடைய இடது கரத்தில் கபாலத்தை ஏந்தி நாடேறி காடேறி வீடேறி எல்லார்கிட்டையும் தர்மம் எடுத்துக்கொண்டிருந்தார் அப்படின்றத நாம் மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போது மற்ற எல்லா மூர்த்திகளும் கர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். தெய்வங்களால், இறைவன்களால், 5 மூர்த்திகளால் கர்மத்தை மீறி செயல்படவே முடியாது. ஏன்னா இந்த சிஸ்டத்தை உருவாக்குனதே அவங்க தான் அப்படின்றதுனால அவங்க கர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். அப்போது கர்மத்திற்கு கட்டுப்படாதவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உயர்ந்த ஜோதியாக ஜோதி நிலையில் இருக்கக்கூடிய ஏக சிவம், ஏக சக்தி, இவர்கள் கர்மாவிற்கு கட்டுப்பட்டவர்கள் கிடையாது. அப்போ ஏக சிவம் ஏக சக்தி நிலையை அடைந்த சித்தர்கள், இவர்களும் கர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் கிடையாது. அப்போ கர்மத்திற்கு கட்டுப்பட்ட மூர்த்திகள் கர்மத்தை அடிப்படையாக கொண்டுதான் உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பார்கள். ஆனால் ஏக சிவமும் ஏக சக்தியும் சித்தர் பெருமக்களும் கர்மத்தையும் மீறி உங்களுக்காக உதவி செய்வார்கள், உங்களை மேல்நிலை நோக்கி இட்டு செல்வார்கள் அப்படின்றது தான் உண்மை. சரிங்களா? அப்போது இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள், நவகிரகங்கள் எனக்கு தடையாக இருக்குது, ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருப்பாங்க. அப்போ ஏக சிவத்துடைய ஏக சக்தியோட அருள் எனக்கு கிடைக்கிற பட்சத்தில் இவங்க டெய்லியும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, இப்போ பாரு அங்கே ஒருத்தர் இருக்கான், அவன் என்னோட பையன், என்னோட பொண்ணு, அவனை நீ ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்படி நீ தொல்லை பண்ணினா நீ இல்லாமல் போயிடுவ அப்படின்னு சொல்லி நமக்காக ஏக சிவமும் ஏக சக்தியும் இவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். நமக்காக நம்ம இறைவன் பேசாமல், நம்முடைய சித்தர் பெருமக்கள் பேசாமல் வேறு யாருமே பேச மாட்டாங்க. அதனால் ஏக இறைவனுடைய திருவடிகளை நாம் பற்றுதல் வேண்டும். சனிக்கிழமை போய் எள்ளுன்னா விளக்கு போடுறேன், ராகு காலத்தில் போய் பைரவருக்கு விளக்கு வைக்கிறேன், சந்தோஷம் பண்ணுங்கள். ஆனால் அதே நேரத்தில் அவங்க எல்லாருமே கர்மத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்றத மறந்துவிட வேண்டாம். அப்போது சிவமும் சக்தியும் கர்மத்துக்கு கட்டுப்படாமல் நமக்கு அருள் புரியும். அப்போ இந்த நிலையில் இருக்கு. அடுத்தபடியாக நம்ம அண்டத்தில் கோள்கள் எல்லாமே சுற்றி வந்துருக்கு, அதனுடைய அமைப்பை நாம் இப்போ பார்ப்போம். அந்த அமைப்பை பார்க்கும்போது நம்முடைய பூமி, அப்போ பூமிக்கு முன்னாடி இருக்கக்கூடியது வெள்ளி,
வீனஸ். அதுக்கும் முன்னாடி இருக்கிறது மெர்க்குரி, புதன். அப்போ பூமிக்கு இந்த பக்கம் மார்ஸ், செவ்வாய். அதுக்கு அடுத்து இருக்கிறது வியாழன். அதுக்கும் அடுத்து இருக்கிறது சனி என்கின்ற சாட்டர்ன். பேர் பாருங்க, சாட்டர்ன், சனி, ஜூபிட்டர், செவ்வாய், மார்ஸ். அப்போது நாம் இந்த பூமியிலேயே இருக்கணும், இந்த பூமியை விட்டு நான் வெளியே, இந்த பூமியில் இருக்கக்கூடிய பொருட்கள் வளங்கள் எல்லாமே எனக்கு கிடைக்கணும்னு சொன்னால் புதனுடைய அருளும் வெள்ளியினுடைய அருளும் எனக்கு தேவைப்படுகின்றது இக வாழ்க்கைக்கு. இந்த இக வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் புதன் மற்றும் வெள்ளியினுடைய உதவி நமக்கு வேண்டும். அதே நேரத்தில் இந்த பூமியை விட்டு நான் வெளியே போகணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு அண்ணன், சகோதரனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் அம்சமாக இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாயினுடைய உதவி வேண்டும். அடுத்து குரு. இந்த முருகப்பெருமான் ஒன்று அவரே நமக்கு குருவாக இருப்பார், இல்லைன்னு சொன்னால் தகுந்த குரு கிட்ட கூட்டிகிட்டு போய் நம்மளை விடுவார். சரிங்களா? அப்போது முருகப்பெருமான் குருகிட்ட கூட்டிகிட்டு போய் விடுவார். இந்த குரு என்ன பண்ணுவார்? மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி நம்ம எப்படி போகணுன்றதுக்காக வழிகாட்டுவார். வழிகாட்டினதுக்கு அப்புறமேட்டு நமக்கு பல போதனைகளை நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் குரு பகவான். இதெல்லாம் பண்ணுப்பா, இதெல்லாம் பண்ணு, அது பண்ணு, இது பண்ணுன்னு சொல்லி குரு நமக்கு வழி காமிச்சிட்டே இருப்பார். நாமளும் அவர்கிட்ட இருந்து பாடத்தை படிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் நமக்கு டெஸ்ட்டு வைப்பார். சரிங்களா? அந்த டெஸ்ட் எப்போ வேணும்னாலும் நம்மளுக்கு வரலாம். அப்போது அந்த டெஸ்ட்டில் நாம் பாஸ் ஆகி 100 மார்க்குக்கு ஜஸ்ட்டு பாஸ் ஆகிட்டோம்னாலே போதும். நம்மளோட ஃபைலை சனிக்கிட்ட கொண்டுட்டு போய் கொடுத்துருவார். அப்போது சனி என்ன பண்ணுவார்? அவர் ஹெட் மாஸ்டர் மாதிரி திருப்பியும் அவர் நமக்கு டெஸ்ட்டு வைப்பார். நிறைய வகையில் சோதிப்பாங்க. அதை எல்லாமே நாம் தாண்டணும். அப்படி சனி பகவான் தான் நமக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் என்ஓசியை கொடுக்குறவர். இறைவா இவன் வந்துட்டு மரணமில்லா பெருவாழ்க்கைக்கு தயாராகிட்டான் அப்படின்னு சொல்லி சனீஸ்வரர் தான் நமக்கு என்ஓசி கொடுக்கணும். அப்போது நவகிரகங்கள் நமக்கு இக வாழ்க்கையிலையும் உதவி பண்ணுது, அதே மாதிரி பர வாழ்க்கைக்கு போகிறதுக்கும் உதவி செய்யுது. அப்போது சனீஸ்வரர் வந்து நம்மளுடைய எல்லா கர்மத்தையும் கழித்து நம்மளோட ஃபைலை என்ஓசி போட்டு கொடுத்து காலபைரவர்கிட்ட ஒப்படைப்பார். அப்போது நீங்கள் பார்த்துக்கோங்க, காலபைரவர்கிட்ட நிலைக்கு நம்ம வரும்போதே ருத்ரன், புதன், வெள்ளியா அங்கே இருந்தது வந்துட்டு மகாவிஷ்ணுவும் லட்சுமி தாயும். சரிங்களா? அப்போது காலபைரவர் வந்துட்டு நம்மளோட இதய சக்கரத்துக்கிட்ட இருக்கவர். அப்போது காலபைரவர் யாருக்கு கட்டுப்பட்டவர்? ருத்ரனுக்கும் காளிக்கும் கட்டுப்பட்டவர். அப்போது ருத்ரனும் காளியும் என்ன பண்ணுவாங்க? சரி, சனீஸ்வரர் வந்துட்டு என்ஓசி கொடுத்துட்டாரு, இவனுக்கு வந்துட்டு வேற ஏதாச்சும் தொல்லை இருக்கா அப்படின்றத பார்த்து அதையெல்லாம் நீக்கிறதுக்கு என்ன ஒரு வழியோ அதை ருத்ரனும் காளியும் காண்பித்து கொடுப்பார்கள். அடுத்து இது நாள் வரைக்கும் நான் ஏன் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன், இனிமேல் நான் என்ன செய்யணும் பிறக்காமல் இருக்கிறதுக்கு அப்படின்றதையெல்லாம் இதுக்கு முன்னாடி நமக்கு எதிராக இருந்து நம்ம மரணமில்லா நிலையை நோக்கி போகக்கூடாதுன்னு நினச்ச அதே தெய்வங்களும் அதே இறைவன்களும் இப்போ நமக்கு உதவியும் செய்கின்றார்கள். அப்போ மகேஸ்வரன் என்னென்ன மறைப்பெல்லாம் இருந்துச்சோ அந்த மறைப்பை எல்லாமே நமக்கு விசுத்தி சக்கரத்திலேருந்து எடுத்து கொடுப்பார். அதை தான் வள்ளல் பெருமானும் ஒவ்வொரு திரைகளாகவும் நமக்கு காண்பிச்சு கொடுத்தார். அடுத்து சதாசிவ நிலை. இந்த நிலையில் இருக்கக்கூடிய இறைவன் நமக்கு அருள் புரிவார். அருள் புரிந்து மீண்டும் இந்த கிரகங்களால் வரக்கூடிய தொல்லைகளோ, அடுத்து இந்த தெய்வங்களால் வரக்கூடிய தொல்லைகளோ, இது எல்லாத்துலேயும் வந்து நம்மளை விடுவிச்சு கொடுப்பார். இப்போ சதாசிவம் நம்மளை எங்கே கொண்டு போய் விடுவாருன்னு சொன்னால் ஏக சிவம், ஏக சக்தி கிட்ட ஏக சிவ அனுபவம் அங்கே கொண்டுட்டு போயிட்டு நம்மளை விடுவார். ஏக சிவம், ஏக சக்தி. அப்போது இந்த ஏக சிவம் ஏக சக்தி நிலைக்கு நம்ம போயிட்டோம்னாலே நாம் துரியம் அப்படின்ற ஒரு நிலையில் இருப்போம். சொற்பதம் கடந்த துரியமே ஞான அற்புதம் என்ற கற்பக கலிரே அப்படின்னு சொல்லிட்டு அவை பிராட்டி பாடியிருப்பாங்க.
அப்போது நாம் துரிய நிலைக்கு சென்று விடுவோம். நிறைய மகான்கள் இந்த துரிய நிலைக்கு போனதுமே நாம் சமாதி நிலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சமாதி நிலைக்கு போயிடுறாங்க. அது அவரவர்களினுடைய சொந்த விருப்பம். ஒரு சில மகான்கள் எனக்கு இந்த துரிய நிலை பத்தாது, நான் இன்னும் மேல் நோக்கி போய் என் உடம்போட சேர்த்து அப்படியே நான் ஜோதியாக மாறணும், அப்படியே நான் மறையணும் அப்படின்னு சொல்லியும் இருக்காங்க. உதாரணத்துக்கு பட்டினத்தாரையா வந்துட்டு தன்னுடைய உடம்பை அப்படியே லிங்கமாக மாற்றிக்கிட்டார். வள்ளல் பெருமான் தான் பூட்டிய அறைக்குள்ளே இருந்து எங்கே போனாருன்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு தன்னை ஜோதியாக மாற்றி அப்படியே காத்தோட காத்தா கலந்துட்டார். அந்த மாதிரி நிறைய மகான்கள் இருக்காங்க. அது நீங்கள் உங்களுடைய நிலைக்கு நீங்கள் எங்கே போகணுன்றதை நீங்கள் முடிவு செஞ்சீங்கன்னா தான் அதுக்கேற்ற மாதிரி இறைவனும் துணை புரிவார் அப்படின்ற உண்மை. அப்போ ஏக சிவம் ஏக சக்தி நிலைக்கு நாம் போனதும் திருப்பியும் நாம் எந்த நிலைக்கு போவோம்? அருட்பெருஞ்சோதி நிலைக்கு சென்று